பொதுவாகவே சமய தலைவர்கள் அறிவியலின் குறுக்கீட்டையும் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கத்தையும் எளிதாக ஆதரித்து விட மாட்டார்கள். ஆனால் இன்று செயற்கை நுண்ணறிவு எல்லா துறைகளிலும் ஊடுருவி இருப்பது போல சமயங்களிலும் அதன் வழிபாடுகளிலும் கால்பதித்திருப்பது ஆச்சரியமூட்டுகிறது. சமயங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி பார்க்கின்றன? ஏஐ இயேசு கேள்விப்பட்டதுண்டா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுக்குள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ராயேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவினின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கை நின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆட்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீட்டிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வரச் செய்தனர். ஏலியின் 2 புதல்வர்களான ஓப்பனியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ராயேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். உடன்படிக்கை பேழை கடவுள் இல்லை என்ற போதிலும் இஸ்ராயேலர் கடவுளின் பிரசன்னத்தை அப்பேழையில் உணர்ந்தனர். உடன்படிக்கை பேழையைப் போல வளர்ந்து வரும் இந்த டிஜிட்டல் உலகிலே டிஜிட்டல் வழிபாடு, டிஜிட்டல் குருக்கள், டிஜிட்டல் கடவுள் என்று சமயமே டிஜிட்டல் மயமாகி வருகிறது. சமயத்தை பொறுத்தவரை முக்கியமான 2 தளங்களில் செயற்கை நுண்ணறிவின் தேவை இருக்கும். ஒன்று, சமயங்களின் மரபுசார் நம்பிக்கையினை பாதுகாக்கவும் ஆழப்படுத்தவும் அதனை பரவலாக்கம் செய்யவும் செயற்கை நுண்ணறிவு தேவைப்படலாம். 2, சமயங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினையும் அதன் கோட்பாட்டினையும் சமூகத்தில் ஈடுபடுத்துவதற்கும் அந்நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கும் செயற்கை நுண்ணறிவு தேவைப்படலாம். இதனை ஆர்த்தோபிராக்சிஸ் என்கின்றனர். ஏற்கனவே உலகில் பல்வேறு இடங்களில் செயற்கை நுண்ணறிவினால் செறிவூட்டப்பட்ட மனித உருவ ரோபோக்கள் சமய பயன்பாட்டிலும் அதன் வழிபாட்டு முறைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. ஈரான் நாட்டை சார்ந்த அக்பர் ஆசை என்ற 27 வயது இளைஞர் ஒருவர் வெல்டன் என்னும் மனித உருவ ரோபோ ஒன்றை வடிவமைத்திருக்கிறார். குழந்தைகளுக்கு குரானையும் இஸ்லாமிய ஜபங்களையும் போதிப்பதற்காக அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. டிரோவாடோ என்னும் 42 வயதான கணினி பொறியாளர் சாண்டோ என்னும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கான ஒரு ரோபோ புனிதரை வடிவமைத்திருக்கிறார். இந்த மனித உருவ ரோபோ முதியவர்கள் ஜெபிப்பதற்கு உதவுகிறது. பெப்பர் என்னும் மனித உருவ ரோபோவை சாப்ட் பேங்க் என்னும் ஜப்பானிய நிறுவனம் வடிவமைத்திருக்கிறது. புத்த மத பிச்சுக்களை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோக்கள் சரியாக புத்த மத ஜபங்களை புத்த வழிபாடுகளில் பயன்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக அடக்கச் சடங்கு நிகழ்வுகளில் ஓதும் ஜபங்களை மிக சரியாகவும் உச்சரிப்பு பிழை இல்லாமலும் ஒப்புவிக்கிறது. மலேசியாவில் புகழ்பெற்ற கோவிலில் சீன கடல் தேவதை என்று கருதப்படுகின்ற மசு மாதாவின் டிஜிட்டல் சிலையை, அதாவது ஐமாசின் என்ற நிறுவனம் வடிவமைத்துள்ளது. ஏஐ தொழில்நுட்பத்தால் செறிவூட்டப்பட்ட இக்கடல் தேவதையிடம் பக்தர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு நம்பத்தகுந்த பதிலை சமய மற்றும் மன தத்துவ அடிப்படையில் தருகிறது. சுவிட்சர்லாந்தின் கத்தோலிக்க பேராலயம் ஒன்றில் தேயூஸ் இன் மெஸ்ஸீனா என்னும் இயேசுவின் 3 டிஜிட்டல் உருவம் நிறுவப்பட்டுள்ளது. இத்தேவாலயத்திற்கு வரும் பக்தர்களின் கேள்விகளுக்கு இறையியல் அடிப்படையில் சுமார் 100 மொழிகளில் பதிலளித்து வருகிறது. ஏஐயை ஒரு தேடல் மென்பொருள், அதாவது சர்ச் இன்ஜின் போல தகவல்களை திரட்ட பயன்படுத்துங்கள். அதை ஒரு தெய்வமாக்கவோ அல்லது குருவாகவோ கருதுவது இன்னும் விவாதத்திற்குரியதாகவே உள்ளது. சமூகம் ஒன்று கூடி செய்யும் வழிபாடுகள் மற்றும் நேரில் பெறும் ஆலோசனைகளுக்கு ஏஐ ஒருபோதும் மாற்றாக முடியாது என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். ஏஐ என்பது மதத்தை பரப்புவதற்கும் தகவல்களை பெறுவதற்கும் ஒரு சிறந்த பாலம். ஆனால் அந்த பாலமே கடவுள் ஆகிவிட முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். ஏஐ சில நேரங்களில் மத நூல்களில் இல்லாத விஷயங்களை தவறாக கோர்க்க வாய்ப்புள்ளது. எனவே ஏஐ பயன்படுத்துபவர்கள் மிகுந்த கவனத்துடன் இதை அணுக வேண்டும்.
சமயங்களில் ஏஐ ரோபோக்களின் அதாவது ஹியூமனாய்டு ரோபோட்ஸினுடைய பயன்பாடு தொடக்க நிலையில் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அது எத்தகைய இறையியலை அடிப்படையாக கொண்டு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்தே அது எவ்வகையில் சமூகத்திற்கு நன்மை பயக்கும் என்பதை நாம் சொல்ல முடியும். கடவுளை அடைவதிலும் மனித நேயத்தை வளர்ப்பதிலும் ஏஐ ரோபோக்கள் பயன்படுமாயின் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் நம் மக்கள் ஏஐ ரோபோக்களையே கடவுளாக்கிவிட்டால் அது என்னவென்பது? இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.